வாணி நீனிய பெரியவர்களே, இன்னைக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன டாட் மாதிரி விழுந்துருச்சு. என் மகனுக்கு நான் வீடியோ பண்ணுறது அவ்வளோ பிடிக்கலையாம். பட் நான் என்ன மாதிரி பேசணும் அப்படின்னு அவன் நினைக்கிறாங்கிறத விட ஒரே வார்த்தையாக, ஐயோ ஏம்மா நீ இப்படி வீடியோவில் போடுற, இந்த தமாசெல்லாம் பேசுகிறான் இல்லையா, மக்கள் அதைத்தாங்க இது பண்ணுறாங்க. பெரும்பாலும் இந்த பைத்தியகார மக்கள்னு சொல்லி தான் சொல்லும். என்னென்னா அந்த பைத்தியத்தனம், கேனத்தனம், அந்த விவரமே இல்லாத மாதிரி ட்ராமா பண்ணுறது, இது மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் சினிமாவை தாண்டி இப்போ எல்லாருமே யூடியூப்பில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? அப்போ நம்மளும் பண்ணுறோம். ஆனால் அதில் ஒரு அர்த்தம் இல்லாத மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. அதை நம்மளே பார்க்க முடியுது. ஆனால் என் மகனுக்கு ஏதோ வேண்டாம்மா, நீ இது மாதிரி பண்ணுறது எனக்கு பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்கிறோம். சரி, தமாஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். தமாஸான வீடியோ வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி இல்லை, கொஞ்சம் நீங்கள் அவேர்னஸ் பேசுகிறதே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கும் கமெண்ட் சொல்லுங்கள். என்னென்னா ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப டீப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். எத்தனையோ பிரச்சனைகள் கடந்து போனப்போ கூட என் குழந்தையில நான் ஒருபோது இறக்கி விட்டதில்லை. எல்லா தாய்க்குமே உள்ள ஒரு இதுதான். ஆனால் எனக்கு வந்த சில பிரச்சனைகளை என் குழந்தைகளுக்காக இருக்கேன். அப்போது குழந்தைகளுக்கு பிடிக்காத ஒன்று பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஆனால் இதை இது விடுறதுக்கு எனக்கு ஒரு மனசு இல்லை. என்னென்னா நம்மளோட ஒரு நகைச்சுவையான பேச்சோ அல்லது நம்மளோட அவேர்னஸோ, யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல 10ல் ஒருத்தரையாவது அதை கரெக்ட் பண்ணி கொண்டு வருவோம் அப்படின்னு தான் நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் எல்லாத்தோட பேச்சுமே நம்ம ரசிக்கிறது இல்லையே. சரிங்களா? எனக்கு மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். பட் எதுவானாலும் அது அப்படியே இறைவனின் ஆணைப்படி.